அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024ஆம் ஆண்டு நடைபெறும் மிக முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சியில் ஒன்று குரு பெயர்ச்சி. ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரை குரு பகவான் மேஷ ராசியில் செவ்வாயின் வீட்டில் சஞ்சரிக்கின்றார். மே 1ஆம் தேதி முதல் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பிரவேசிக்கின்றார். இந்த குரு பெயர்ச்சியால் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 2024 குரு பெயர்ச்சி பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். குறிப்பாக அலுவலகம், தொழில் மற்றும் வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது இருக்கும் வேலை தடங்கள் இல்லாமல் தொடரும் படிப்படியான முன்னேற்றமும் இருக்கின்றது. கடந்த ஒரு வருடமாக கும்பராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த ஆண்டு 4ஆம் வீடான சுகஸ்தனத்திற்கு செல்கிறார். இதனால் பெரிய நற்பலன்கள் இல்லை என்றால் கூட கெடுப்பலன்களும் இல்லை. இருப்பினும் கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் பெருமளவில் குறையும். பெரிய மனிதர்களின் செல்வாக்கு மிக்கவர்களின் ஆதரவும் கிடைக்கும். குருவின் பெயர்ச்சி பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். குறிப்பாக அலுவலகம், தொழில் மற்றும் வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது இருக்கும் வேலை தடங்கள் இல்லாமல் தொடரும் படிப்படியான முன்னேற்றமும் இருக்கிறது. பொதுவாகவே குரு இருக்கின்ற ராசியை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும். கும்ப ராசிக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தை பார்க்கிறது. இதனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பெரிய அளவு தொகை எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும். தொழில் வியாபாரம் விருத்தி ஏற்படும். குருவின் பார்வையால் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு மிகவும் யோகமான காலமாகும். ஆன்மீக ரீதியான நாட்டம் அதிகரிக்கும். அதன் மூலம் மன நிம்மதியை உணர்வீர்கள். இந்த 2024 குரு பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சொத்து வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு அமையும். ஒரு சிலருக்கு சொத்து வாங்குவதில் இருந்து வந்த தடை விலகும். வாழ்க்கை மேம்படும். அம்மா வழியில் பல நல்ல செய்திகளும் கிடைக்கும். கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியில் பெரிய பாதகங்கள் இல்லை. எதிர கிரகங்களின் சஞ்சாரம் மூலம் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம். 7.5 சனி ஜென்ம சனியாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் திடீர் செலவுகள் ஏற்படலாம். வீண் பிரச்சனைகளில் தேவையில்லாமல் சிக்கிக்கொள்ள வேண்டாம். உங்களால் செய்ய முடியாத விஷயங்களுக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து சங்கடப்படுவதை தவிர்க்க வேண்டும். இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை சுமூகமாக கையாள நேரிடும். கணவனிடம் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுப்பது நல்லது. கும்பராசி பெண்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. பொருளாதார தேவைகளும் பூர்த்தியாகும். பணிபுரியும் பெண்களுக்கு வேலைப்பளு அதிகரித்து சில நெருக்கடிகளும் ஏற்படலாம். இருப்பினும் உங்கள் கடினமான உழைப்புக்கு உரிய வெகுமதிகளும் கிடைக்கும். மேலும் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு தொழில், வேலை, வியாபாரத்தில் ஒரு சில முன்னேற்றம் ஏற்படும். இருப்பினும் பெரிய முயற்சிகள், முதலீடுகள் போன்றவற்றையும் தவிர்த்து விடுங்கள். இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கலாம். புதிய வேலையை தேடுவதை தவிர்த்து இருக்கும் வேலை அல்லது வாய்ப்பையும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். வெளியூர், வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி யோகமான காலமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவத்தில் மறைந்திருக்கும் குரு பகவான் இந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 4ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் 8, 10, 12 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார். 8ஆம் பாவம் அபகீர்த்தி ஸ்தானம் என்று பெயர். அந்த ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உங்களை அவதூறு செய்தவர்கள், உங்களை வைத்து பண மோசடி செய்தவர்கள் எல்லாம் உங்களை நாடி வரும் காலம் இது. நண்பர்களின் ஆதரவு, அனுகூல ஆதாயம் கிடைக்கும். மனைவி வழியில் ஒரு சில வைத்திய செலவுகள் வரலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் இதுவரை நலிவுற்ற தொழில் வளர்ச்சி அடையும். தொழில் வியாபாரத்தில் இதுவரை முடங்கிய லாபம் எல்லாம் வளர்ச்சி அடையும். உத்தியோக உயர்வு கிடைக்கும். பதவியில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு வேலை கிடைக்கலாம். மாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதால் இதுவரை தூக்கம் இல்லாமல் நிம்மதியை இழந்து தவித்தவர்களுக்கு நிம்மதியாக தூங்கலாம்.
உங்களுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு வரும். பயணங்களும் அனுகூல ஆதாயம் கிடைக்கும். இதுவரை தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாம் இனிதே நடைபெறும். வண்டி வாகன விரைய செலவுகள் வரும். சொந்த வீடு வாங்கலாம். வேலை காரணமாக ஒரு சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படும். மேலும் குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் செயல்கள் அனைத்தையும் முடக்கி முன்னேற விடாமல் தடை செய்தவர் தற்பொழுது 4ஆம் இடம் சென்று அமர இருக்கிறார். 4ஆம் இடம் என்பதும் குரு சஞ்சாரம் செய்ய உகந்த இடம் அல்ல. எனவே அடுத்த ஓராண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் வீட்டிற்குரிய கிரகம் என்பதால் தீய பலன்கள் குறையும் என்றாலும் அலைச்சலும் இருக்கும். சேமிப்புகளும் குறையும். குடும்பத்தில் அவ்வப்பொழுது சண்டை சச்சரவுகள் வரும். உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் வந்து போகும். நீண்ட தூர இரவு நேர பயணங்களையும் தவிர்க்க பாருங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக கவனம் தேவை. உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள். நீர், நெருப்பு, மின்சாரத்தை கவனமாக கையாள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே வீண் சந்தேகத்தை தவிர்ப்பது நல்லது. மேலும் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் வேற்றுமொழி மதத்தினரால் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளை அன்பாக நடத்துங்கள். அவர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை. உயர்கல்வி, உத்தியோகத்தில் பொருட்டு பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிய நேரலாம். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. நேரம் தவறி சாப்பிடுவதை தவிருங்கள். சொத்து வாங்குவதை விற்பதில் உஷாராக இருக்க வேண்டும். தாய் பத்திரத்தை சரிபார்த்த பின்பு பத்திரப்பதிவு செய்யுங்கள். 10ஆம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கும். இதுவரை மரியாதை குறைவாக நடத்திய அதிகாரிகள் இனி மதிப்புடன் நடத்துவார்கள். சம்பள உயர்வு கிடைக்கும். பிரபலங்களின் சந்திப்பு நிகழும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். எந்த பிரச்சனைகளையும் நீதிமன்றம் போகாமல் லாபமோ நஷ்டமோ பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். 12ஆம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்களுக்காகவும் அதிக செலவு செய்யலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா, தியானம் செய்ய வேண்டும். அரசியல்வாதிகள் ஆதாரமின்றி யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். அண்டை அயலாரை அனவரைத்து போக வேண்டும். அடுத்ததாக 1/5/2024 முதல் 12/6/2024 வரை குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். உறவினர்களால் செலவு அதிகரிக்கலாம். அரசு காரியங்களில் அலட்சியம் வேண்டாம். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் பகை வந்து நீங்கும். அடுத்ததாக 12/6/2024 முதல் 19/8/2024 வரை மற்றும் 2/12/2024 முதல் 5/4/2025 வரை குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் செல்வதால் செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. வயிற்று வலி போன்றவை வந்து போகலாம். பயணங்களும் வேலை சுமையும் அதிகரிக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். வழக்கால் அடைக்கழிக்கப்படுவீர்கள். குறுக்கு வழியில் செல்ல வேண்டாம். கடனை நினைத்து அவ்வப்பொழுது அவச்சப்படுவீர்கள். வம்பு சண்டைகள் வரலாம். மேலும் 19/8/2024 முதல் 2/12/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 14/5/2025 வரை குரு பகவான் மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் இளைய சகோதர வகையில் உதவி கிடைக்கும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். வேலையை மாற்றுவீர்கள். மறைமுக எதிரிக்கு தகுந்த பதிலடிகளையும் கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தலாம். லாபம் குறையாது. ஆனால் வேலையாட்களில் அவ்வப்பொழுது குடைச்சல் கொடுத்து கொண்டு இருப்பார்கள். அவர்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டாம். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த புதிய அணுகுமுறைகளை கையாளுங்கள். கெமிக்கல், பர்னிச்சர் வகைகளால் ஆதாயம் இருக்கின்றது. கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் கொஞ்சம் முரண்பாடாக பேசுவார்கள். வளைந்து கொடுத்து போக வேண்டும். அடுத்ததாக உத்தியோகத்தினை சேர்ந்தவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும். உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். மேல் அதிகாரியிடம் பேசும் பொழுது பதற்றம் தவிர்த்து விடுங்கள். பணங்கள் திடீர் இடமாற்றம் இருக்கின்றது. குரு பகவான் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் சவால்களை சமாளிக்க வேண்டும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு உண்டு. அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை உருவாகும். கணினி துறையினர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். கலைத்துறையினர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சிறிய விஷயங்களில் அலைக்கழித்தாலும் இறுதியில் நினைத்ததை முடிக்கும் வல்லமையும் கொடுக்கும். மேலும் பரிகாரமாக இந்த குரு பெயர்ச்சியின் பொழுது தட்சிணாமூர்த்தி வழிபாடு, வியாழன் அன்று விரதம் இருப்பது போன்றவற்றை செய்யலாம். அதே போலவே சனி பகவான் வழிபாடு, தானம் செய்வது,
அம்மன் மற்றும் விநாயகர் வழிபாடு செய்வதும் அவசியம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். அதிர்ஷ்டமான தினம் சனி மற்றும் வெள்ளி. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்டமான தெய்வம் ஐயப்பன். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.